உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸை ஒரு டிசிப்ளினோட உருவாக்குறதுக்கு எஸ்ஐபி ரொம்ப உதவியாக இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் எல்லா மாதமும் அவங்க எஸ்ஐபி டியூ டேட்டில் பே பண்ணுறதை ஞாபகம் வச்சுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ ஆல் இன் ஆல் ஒரு ஆட்டோ டெபிட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் லைஃப்பை ரொம்பவே ஈஸியாக்கிருக்கு. பட் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இல்லாமல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் மிஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? நீங்கள் உங்கள் எஸ்ஐபி இன்ஸ்டால்மெண்ட்டை 3 months வரைக்கும் மிஸ் பண்ணுறதுக்கு யூஸ்வலி மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் எந்த பெனால்ட்டியும் போடுறது கிடையாது. ஆனால் ஒருவேளை உங்கள் மந்த்லி எஸ்ஐபி இன்ஸ்டால்மெண்ட் சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இல்லாததுனால டிஃபால்ட் ஆகுதுன்னா பேங்க் ஒரு பெனால்ட்டி சார்ஜ் பண்ணுறாங்க. 100 ரூபாயிலேருந்து 750 ரூபாய் வரைக்கும் எவ்ரி டைம் இந்த பெனால்ட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 500 ரூபாய் எஸ்ஐபி பண்ணுற நீங்கள் ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூனால அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை பே பண்ண முடியலன்னா தென் அந்த 500 ப்ளஸ் அதோட 18% ஜிஎஸ்டி சேர்த்து 590 ரூபாய் நீங்கள் ஈச் ஃபெயில் டிரான்சாக்ஷனுக்கும் பே பண்ணணும். ஆல்சோ இது ஒரு 2000 ரூபாய் எஸ்ஐபிக்கு 4 மாதம் டிஃபால்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2360 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்சோ இது ஒரு 2000 ரூபாய் எஸ்ஐபிக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் 2360 ரூபாய் நீங்கள் மிஸ் பண்ண 4 எஸ்ஐபி இன்ஸ்டால்மெண்ட்ஸை ஒரு மந்தில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? உங்கள் ஃபினான்சஸை எப்போவுமே கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். ஆல்சோ பெனால்ட்டியை பேங்க்குக்கு கொடுத்து அதில் எந்த ரிட்டர்னும் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. உங்கள் அட்வைசரோட உட்காந்து ஒரு பிளானை டிசைட் பண்ணுங்கள், கோல்ஸை செட் பண்ணுங்கள், ஒரு பட்ஜெட் செட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு எஸ்ஐபியில் டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் டிஃபால்ட் பண்ணாமல். ஸோ உங்களோட ஃபினான்சஸை செக் பண்ணுறதுக்கு இப்போவே ஃபினான்ஷியல் ஹெல்த் செக்அப் ரிப்போர்ட் எடுங்க. உங்களோட அட்வைசரோட உட்காந்து உங்கள் எஸ்ஐபி ஜேர்னியை சீம்லெஸ்ஸாக எடுத்துகிட்டு போங்க.